ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுல இருக்க டாய்ஸ் எல்லாமே வந்து நானும் என் தங்கச்சியும் சின்ன வயசுல விளையாடின டாய்ஸ் தாங்க. அப்ப வாங்கி விளையாடின டாய்ஸ் தான். அதெல்லாமே வந்து இந்த மாதிரி பத்திரமா வச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தைய வந்துருச்சு. அது வரைக்கும் இந்த டாய்ஸ் வந்து பத்திரமா இருக்குதுங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சனாசாராக்கும் என் தங்கச்சி பையனுக்கும் வந்து விளையாடுற டாய்ஸ் இதுதான். நாங்க விளையாடுனதா வந்து அவங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல இருக்க நிறைய டாய்ஸ் வந்து அவங்க பிச்சு போட்டுட்டாங்க. இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்குதுங்க. இப்ப இதுல இருக்க டாய்ஸ் வந்து அவங்க கேக்குறாங்க. ஆனா அது கொஞ்சம் இப்ப டஸ்டா இருக்கு, கொஞ்சம் கிளீன் பண்ணணும். அம்மா அப்பா வந்து இது ரொட்டீனா கிளீன் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப வந்து கொஞ்சம் டஸ்டா இருக்கிறதுனால நான் வந்து கிளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப இதை கேட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, அப்படியே பயமாரியே இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம வாஷ் பண்ணி எல்லாம் வெயில் அடிச்சிட்டு இருக்குதுங்க. வெயில வந்து காய போடணும். பாருங்க, எல்லாம் இதுல எல்லாம் வந்து எழுதி வச்சிருக்காங்க. இங்க எல்லாம் வந்து ஒரே டிராயிங் தான். இது வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுருந்துச்சு, அது எல்லாமே வந்து காணோம். ட்ரெஸ் எல்லாம் காணோம். இது வந்து நாங்களா போட்டு விட்டோம்னு பாருங்க, எல்லாம் கிறுக்கி வச்சிருக்காங்க. இதோட கேப்பு வாங்கும்போது எனக்கே ஞாபகம் இருக்குங்க. இதுல வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன வயசா இருக்கும்போது வாங்கினது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வாங்கினது டாய்ஸ் இது. இன்ன வரைக்குமே வந்து இதெல்லாம் பத்திரமா இருக்கு. ஆனா சனாசாராட்டெல்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு டாய்ஸை வந்து பத்திரமா வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பிச்சு வீசிடுறாங்க. பாருங்க, இதெல்லாம் எடுக்கும்போது நமக்கு பழைய மெமரிஸ் தான் வந்து ஞாபகம் வருது ஒன்னொன்னும். இந்த குட்டி ஹார்ஸ் பாருங்க, இதே மாதிரி ஒயிட் கலர்ல வந்து ஒண்ணு இருந்ததுங்க. இது ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர்ல ஒண்ணு. அது வந்து ஒயிட் அப்படிங்கறதுனால ரொம்பவே அழுக்காயிடுச்சு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க இதெல்லாம் வாங்கி. ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது வாங்கினதுதான் இது எல்லாமே. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கொஞ்சம் அதோட ரொம்ப வருஷம் ஆனதுனால கொஞ்சம் வந்து அதோட ஹேர் எல்லாம் போகுது. ஆனா நம்ம வந்து மெமரபிளா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் டச் பண்ணாம அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து கிளாஸ் தான். இந்த பாட் வந்து கிளாஸ் தான். நான் இன்னுமே வந்து அப்படியே இருக்கு. இது வந்து அவ்வளோ அழகான ஒரு டாய்ங்க. இதுக்கு வந்து கண்ணெல்லாம் இல்லை, கண்ணெல்லாம் வந்து பிச்சு எடுத்துட்டாங்க. இதுக்கு மேல ஒரு கேப் மாதிரி போட்டுருந்துச்சு, அதுவும் இல்லை. சரி, இருந்தாலும் இருக்கட்டுமே அப்படின்ட்டு இது வந்து வச்சிருக்கோம். குட்டி டாய். டாய்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டேங்க. இது க்ளீன் பண்ணும்போது சனாசாரா வந்து அம்மா கூட மாடிக்கு அனுப்பிட்டேன். மாடியில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே சமாளிச்சிட்ருங்க, நான் வந்து இது க்ளீன் பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு அனுப்பிட்டேன். நான் வந்து இங்கே க்ளீன் பண்ணுறது விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதாங்க. அதுவும் டாய்ஸ்லாம் எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் மாடிக்கு அனுப்பிச்சாச்சு. அவங்க வந்து மாடியில் விளையாடிட்டு இருக்காங்க. கீழே வந்தாங்கன்னு அவ்வளோதான். கீழே வந்து அனுப்பிடாதம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டே இருந்துக்கோங்க அப்படின்ட்டு மாடிக்கு வந்து அனுப்பிச்சாச்சுங்க. அந்த தண்ணி கூட கொஞ்சம் சர்ஃப் போட்டுட்டு கொஞ்சமாக நல்ல மனமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட்டும் ஆட் பண்ணிட்டேங்க.
டாய்ஸ் எல்லாமே நல்லா வெயிலில் காஞ்சிருச்சுங்க. ஒரு 11 o'clock போல் வாஷ் பண்ணி போட்டது வெயிலுக்கு வந்து நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. ஈவினிங் டைம் தான் வந்து அதை எடுத்து வைக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா காயும் அப்படின்ட்டு ஈவினிங் டைமில் தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எடுத்து வைக்கும்போது சனாசார 2 பேர் இருந்தாங்க. எடுத்து வைக்க வேண்டாம், எல்லா டாய்ஸும் கீழேயே போட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே சொல்லி சமாளிச்சுங்க ஒரு வழியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வாஷ் பண்ணியிருக்கோம், எல்லாமே கீழே போட்டு அழுக்கு பண்ணிட்டுருவாங்க அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் கேட்கும்போது நாளைக்கு ஏதாவது 1 2 கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.